வணக்கம் நண்பர்களே, முக்கிய அப்டேட்டை பார்க்க போறோம். திமுகவுடைய உதவியோட அதிமுக ஆட்சி அப்படின்னு கடந்த 2 நாட்களாக செய்தி பரவுனுச்சுல. கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முக்கிய தலைவர் பேபி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, திமுக சப்போர்ட்டோட அதிமுக ஆட்சி அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதை தடுக்கிறதுக்காக தான் தாவேகாவுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணோம். நிபந்தனையற்ற ஆதரவு அப்படிங்கிறத எதுக்காக கொடுத்தோம்? இப்படியெல்லாம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் டிவிகேவுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு பேபி சொன்னார். அதே பேபி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திமுகவுடைய சப்போர்ட்டோட அதிமுக ஆட்சி அப்படின்னு பரவுனது ஒரு வதந்தி அப்படின்னு பல்ட்டி அடிச்சிருக்காரு. நீங்கள் தானே அப்படி சொன்னீங்க, இப்போ எதுக்காக இப்படி மாற்றி பேசுகிறீங்க அப்படின்னு எல்லாரும் சோசியல் மீடியாவில் கேள்வி கேட்குறாங்க. எனக்கு என்ன தகவல் கிடைக்கிது அப்படின்னா, திமுக தலைவர்கள் கம்யூனிஸ்ட் தலைவர்களை தொடர்பு கொண்டு இது மாதிரி திமுகவுடைய சப்போர்ட்டோட அதிமுக ஆட்சி அப்படின்னு பேபி பேசியிருக்காரு. இதனால திமுக பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஒரு அவப்பேர் வரும். இது நடந்திருந்தா மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது நடக்க போறது இல்லை. திமுக மூத்த தலைவர்கள்ட்ட நேற்று ஸ்டாலின் பேசும்போது மூத்த தலைவர்கள் இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. கனிமொழி அவர்கள் உட்பட இல்லை, இது சரிப்பட்டு வராது. அதிமுக அப்படிங்கிற கட்சியே திமுகவை அழிக்க தான் உருவானுச்சு. அந்த அதிமுகவுக்கு நம்ம சப்போர்ட் பண்றதா? நம்ம சப்போர்ட்டோட அதிமுக ஆட்சியா? மக்கள் இதை கரெக்டாக எடுத்துக்க மாட்டாங்க, மேலும் திராவிட கட்சிகளுக்கு பின்னடைவை தான் ஏற்படுத்தும் அப்படின்னு அந்த ஆலோசனை கூட்டத்தில் மூத்த தலைவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதன் பிறகுதான் இந்த திட்டம் கைவிடப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் இந்த திட்டம் தீட்டப்பட்டது உண்மை. அந்த திட்டம் முழுமை பெறலை, அதனால கைவிட்டுட்டாங்க. சரி, கைவிட்ட மாதிரியே இருக்கட்டும். இதை எதுக்காக மீடியா முன்னாடி பேசி திமுக இப்படி பிளான் பண்ணுச்சு அப்படின்னு எதுக்காக பேசணும் அப்படின்னு திமுக தலைவர்கள் கம்யூனிஸ்ட் தலைவர்களை தொடர்பு கொண்டு பேபி பேசினதை அவரை மாற்றி இல்லை வதந்தின்னு சொல்லுங்க அப்படின்னு திமுக தலைவர்கள் கான்டாக்ட் பண்ணதாக செய்திகள் பரவுது. ஸோ அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு கம்யூனிஸ்டுடைய முக்கிய தலைவர் பேபி அது வதந்தி. ஆனால் அதிமுக கவர்னருடைய உதவியோட ஆட்சியை பிடிக்க பிளான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி மாற்றி பேசியிருக்காரு. முன்னாடி திமுகவும் அதிமுகவும் பிளான் பண்ணாங்க அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு அதிமுக பிளான் பண்ணாங்க கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண கவர்னருடைய உதவியோட. அதன் மூலமாக பிஜேபி பின்னாடி இருந்து இயக்கலாம்ல, அதனால இப்படி பண்ணாங்க அப்படின்னு பல்ட்டி அடிச்சிருக்காரு. இப்போ இது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. ஆக மொத்தம் திமுகவும் அதிமுகவும் பிளான் பண்ணது உண்மை. ஆனால் அதற்கு கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களை எதிர்ப்பு தெரிவித்ததுனால அது நடக்கலை, சாத்தியமாகலை. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட முன்னாடி என்ன சொன்னார்? மிக விரைவாக ஒரு ஹாப்பி நியூஸு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள்லாம் கிங் மேக்கர் கிடையாது, இபிஎஸ் கிங்கு அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகள் போட்டுக்கிருந்தாங்க, பேட்டி கொடுத்துக்கிருந்தாங்க. இன்னைக்கு இபிஎஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் கட்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு. அப்போது இதை வச்சு பார்க்கும்போது டிவிக்கு ஆட்சி தான் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மோ. விசிகா என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத தெரியாமல் இபிஎஸ்சி இப்படி பதிவு போட்டிருக்க மாட்டார். அப்போ விசிகாவுடைய சப்போர்ட்டு டிவிகேவுக்கு தான் 4 மணிக்கு அறிவிப்பதாக சொல்லியிருக்காங்க. டிவிகேவுக்கு ஆதரவு அப்படின்னு விசிகே அறிவிப்பதற்கு ஹை சான்ஸ் இருக்கு. விசிகா முக்கிய புள்ளிகள் இந்த பதவி வேணும் அந்த பதவி வேணும் அப்படின்னு விசிகா டிவிகே கிட்ட டிமாண்டை வைக்கிற மாதிரி மீடியாக்களில் செய்தி பரவுது. அதெல்லாம் உண்மை கிடையாது. அந்த பதவி வேணும் இந்த பதவி வேணும் அப்படின்னு எந்த அழுத்தத்தையும் எந்த நிபந்தனையையும் விசிகா விதிக்கலை அப்படின்னு விசிகா முக்கிய புள்ளிகள் பதிவு போடுறாங்க. சும்மா பேச்சுக்கு இப்படி சொன்னாலும் உள்ள டெஃபினட்டாக அமைச்சர் பதவி, துணை முதலமைச்சர் பதவி, விஜய் ரிசைன் பண்ணக்கூடிய தொகுதி விசிகா போட்டியிட போகிறது, இதெல்லாம் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். அதன் அடிப்படையில் தான் இப்போது விசிகா தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்க இருக்காங்க. 4 மணிக்கு அறிவிக்கிறாங்களா டிவிகே சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பதற்கு தான் ஹை சான்ஸ் இருக்குது. நம்ம கணக்கில் இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, வெஸ்ட் பெங்காலில் முதல்வராக ஸ்வந்து அதிகாரி பதவி ஏற்றிருக்காரு. அந்த பதவி பிரமாண நிகழ்ச்சியை பார்க்கணுமே, மோடி கலந்துக்கிட்டாரு. 98 வயதான மகான்லால் சர்க்கார் அப்படிங்கிற வெஸ்ட் பெங்காலுடைய பிஜேபியுடைய சீனியர் மோஸ்ட் ஒர்க்கர்ஸில் ஒருத்தர் மகான்லால் சர்க்கார். அவருடைய காலில் விழுந்து மோடி ஆசீர்வாதம் வாங்கினது, மோடிக்கு பிறகு முதல்வராக பதவியேற்ற ஸ்வந்து அதிகாரி சீனியர் மோஸ்ட் ஒர்க்கர்கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்கினது, அந்த காட்சிகள்லாம் செம்ம வைரலாக ஷேர் ஆகுது. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேர்தல் முடிவுக்கு பிறகு ஒவ்வொரு கட்சியிலையும் பெரிய பெரிய பூகம்பம் ஏற்பட போகுது. காங்கிரஸில் மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகையை மாற்றணும் அப்படின்னு காங்கிரஸ் நிர்வாகிகள் காங்கிரஸ் தலைமைக்கு கடிதம் எழுதிட்டாங்க. ரொம்ப மோசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸு, போன வாட்டி 18 தொகுதியில் ஜெயிச்சிருந்தோம், இந்த வாட்டி வெறும் 5 தொகுதி,
செல்வ பெருந்தகையே தோத்துட்டாரு, அவரை மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்றணும் அப்படின்னு காங்கிரஸ் மேலிடத்துக்கு தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் கடிதம் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி தமிழக பாஜகக்குள்ளேயும் ஒரு கடும் ஆவேச குரல் வந்துக்கு இருக்கு. நயினாருக்கு எதிராக மீண்டும் அண்ணாமலையை மாநில தலைவர் ஆக்குங்க அப்படின்னு பாஜக தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக பாஜக மேலிட தலைவர்களுக்கு, நிதின் நவீன், மோடி, அமித்ஷா இவர்களுக்கு சமூக வலைதளங்கள் மூலமாகவும் மெயில் மூலமாகவும் கடிதம் மூலமாகவும் வேண்டுகோளை முன்வச்சுக்கு இருக்காங்க. குவி தான் மெயில்லாம். அண்ணாமலையை மறுபடியும் ஸ்டேட் பிரசிடென்ட் ஆக்கணும் அப்படிங்கிற இந்த ரெக்வஸ்ட்டு குவி தான் மெயில் மூலமாக, கடிதம் மூலமாக. அதனால் கூடிய விரைவாக டெல்லி மேலிடம் ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு தோணுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.